ரிலேஷன் ஸ்கீமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட் கீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இது மாதிரியான கான்செப்ட் 2-3 நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐநோட்லையும் கொடுக்குறேன். பார்க்காத அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கான்செப்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் இந்த அட்ரிபியூட்ஸில் இந்த 6 அட்ரிபியூட்ஸில் இந்த ரைட் ஹேண்ட் சைடு எது இல்லையோ அது கேண்டிடேட் கீயோட பார்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம செக் பண்ணலாம். A, B, C, D, E அண்ட் F. இந்த அட்ரிபியூட்ஸ் ரைட் சைடு எதுவும் இல்லைன்னு பார்க்கணும். A இருக்குது, B இருக்குது, C இருக்குது, D இருக்குது, E அண்ட் F மட்டும் இல்லை. அப்போ அந்த E F நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, பார்ட் ஆஃப் தி கேண்டிடேட் கீ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். E அண்ட் F. இந்த இஎஃப்ஐயும் நம்ம க்ளோசர் எடுத்து செக் பண்ணணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மையிலே இது கேண்டிடேட் கீ தானா இல்லை கேண்டிடேட் கீ இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தனித்தனியாக க்ளோசர் எடுத்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஈக்கு க்ளோசர் எடுக்கலாம். க்ளோசர் ஆஃப் இ. ஈக்கு எடுக்கும்போது இ எதை டிட்டர்மைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சிஏ. அப்போ இ சி. சி எதாவது டிட்டர்மைன் பண்ணுதான்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. பியோட சேர்ந்து தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே, அப்போ அது வராது, கேண்டிடேட் கீக்குள்ளே வராது. நெக்ஸ்ட் எஃப்க்கு நம்ம க்ளோசர் எடுத்து செக் பண்ணணும். க்ளோசர் ஆஃப் எஃப். எஃப் இந்த பக்கம் இருக்கான்னு பாருங்கள், லெஃப்ட் சைடு கிடையவே கிடையாது. ஸோ எஃப் எதையுமே டிட்டர்மைன் பண்ணலை. ஸோ எந்த கீயையுமே என்ன பண்ணலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணலை. ஸோ இதுவும் வராது. அப்போ இயும் எஃப்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கீக்குள்ளே வராது. அப்போ என்ன பண்ணணும், இந்த அதர் அட்ரிபியூட்ஸ் இருக்கு இல்லையா, அதர் அட்ரிபியூட்ஸ் எது எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ, அதாவது இஎஃப்ஐ தவிர என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி, இஎஃப் தவிர ஏபிசிடின்னு சொல்லிட்டு இந்த 4 அட்ரிபியூட்ஸ் இருக்குது இல்லையா. இந்த 4 அட்ரிபியூட்ஸ் கூட இந்த இஎஃப்ஐ கம்பைன் பண்ணி செக் பண்ணணும். அப்படி கம்பைன் பண்ணி செக் பண்ணும்போது எல்லா அட்ரிபியூட்ஸையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா அதை நம்ம கேண்டிடேட் கீயை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம செக் பண்ணலாமா, இந்த இ அண்ட் எஃப்ஐ ஏயோட நம்ம கம்பைன் பண்ணி போடணும். அப்போ க்ளோசர் ஆஃப் ஏஇஎஃப் இது 3க்கும் கண்டுபிடிக்கணும். திரும்ப நான் எகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரைட் சைடு செக் பண்ணணும், எந்த அட்ரிபியூட் இல்லைன்னு பார்க்கணும். இயும் எஃப்பும் மட்டும்தான் இல்லை, இதை பார்ட் ஆஃப் தி கேண்டிடேட் கீயாக எடுத்துக்கணும். இந்த ஈக்கும் எஃப்புக்கும் தனித்தனியாக க்ளோசர் எடுத்து செக் பண்ணணும். என்ன பர்பஸ்க்காகன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் கீயா இல்லையான்னு பார்க்குறதுக்காக. ஈக்கு செக் பண்ணும்போது இ எல்லா அட்ரிபியூட்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணலை. ஸோ இது கேண்டிடேட் கீ கிடையாது. எஃப்பும் அதே போல் தான், இதுவும் கேண்டிடேட் கீ கிடையாது. அப்போ இஎஃப் ரெண்டுமே என்னது, கேண்டிடேட் கீ கிடையாது. அப்போ இந்த இஎஃப்ஐயும் அதர் அட்ரிபியூட்டோட கம்பைன் பண்ணி செக் பண்ணணும். எதுக்காக, அதுலையாவது ஏதாவது நமக்கு கேண்டிடேட் கீ கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இஎஃப்ஐ ஏயோட ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறோம். திரும்ப என்ன பண்ண போகிறோம், பியோட கம்பேர் பண்ண போகிறோம், சியோட கம்பேர் பண்ண போகிறோம், டியோட கம்பேர் பண்ண போகிறோம். அப்படி கம்பேர் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் எல்லா அட்ரிபியூட்டையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம கேண்டிடேட் கீயை நம்ம வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஏஇஎஃப்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளோசர் எடுக்க போகிறோம். ஏஇஎஃப். இப்போ ஏ ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணுதா, பிஏ டிட்டர்மைன் பண்ணுது. அப்போ பி இங்கே போட்டுக்கோங்க. திரும்ப இ எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுது, சிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுது. சிஏ இங்கே போட்டுக்கலாம். எஃப் எதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணதா கிடையாது. அப்போ இந்த பிசி வர்ற மாதிரி இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. பி அண்ட் சி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்குது. அப்போ பியும் சியும் எதை டிட்டர்மைன் பண்ணுது, டிஏ டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே, டி எதை டிட்டர்மைன் பண்ணுது, இ டிட்டர்மைன் பண்ணுது. பட் நம்ம ஏ ஆல்ரெடி போட்டாச்சு. அப்போ எல்லா அட்ரிபியூட்ஸும் உள்ளே வருதான்னு செக் பண்ணலாம். ஏ இருக்குது, பி இருக்குது, சி, டி, இஎஃப். அப்போ எல்லா அட்ரிபியூட்டையுமே டிட்டர்மைன் பண்ணிருச்சு. அப்போ ஏஇஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கேண்டிடேட் கீ. ஓகே, நெக்ஸ்ட்டு எதுக்கு க்ளோசர் எடுக்க போகிறோம், ஏயோட கம்பேர் பண்ணிவிட்ட இஎஃப்ஐ இப்போ பியோட கம்பேர் பண்ண போகிறோம். க்ளோசர் ஆஃப் பிஇஎஃப் இதுக்கு எடுக்க போகிறோம். இதுக்கு எடுக்கும்போது இந்த பிஇஎஃப் உள்ள எழுதிக்கோங்க. இப்போ பி ஏதாவது டிட்டர்மைன் பண்ணுதா, கிடையாது. பியும் சியும் சேர்ந்து தான் டிஏ டிட்டர்மைன் பண்ணுது. இதை விட்டுறலாம். இ எதை டிட்டர்மைன் பண்ணுது, சிஏ டிட்டர்மைன் பண்ணுது. சிஏ இங்கே போட்டுக்கலாம். ஓகே, எஃப் எதாவது டிட்டர்மைன் பண்ணுதா, எதுவுமே கிடையாது. இப்போ
இந்த பிசி வர மாதிரி இங்கே டேட்டாஸ் இருக்கான்னு பார்க்கணும். பியும் சியும் இருக்குது. அப்போ இந்த பியும் சியும் சேர்ந்து எதை டிட்டர்மைன் பண்ணுது? டியை டிட்டர்மைன் பண்ணுது. டியை இங்கே உள்ளே போட்டுக்கலாம். டி வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுது? ஏயை டிட்டர்மைன் பண்ணுது. அப்போ ஏயும் போட்டுக்கலாம். இப்போ செக் பண்ணலாமா எல்லா அட்ரிபியூட்ஸும் உள்ளே வந்துருச்சான்ட்டு? ஏ பி சி டி இஎஃப். அப்போ இது எல்லா அட்ரிபியூட்டுமே வந்துருச்சு. அப்போ பிஇஎஃப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் தி கேண்டிடேட் கீக்குள்ளே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் எதுக்கு க்ளோசர் எடுக்கணும்? க்ளோசர் ஆஃப் சிக்கு எடுக்கணும். சிஇஎஃப். இதுக்கு பார்க்கலாம். சிஇஎஃப் உள்ள எழுதிக்கலாம். சிஇஎஃப். சி வந்து எதாவது டிட்டர்மைன் பண்ணுதா? கிடையாது. பியும் சியும் சேர்ந்து தான் டியை டிட்டர்மைன் பண்ணுது, விட்டுறலாம். இ வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுது? சியை டிட்டர்மைன் பண்ணுது. சி ஆல்ரெடி நமக்கு இங்கே இருக்கு உள்ள. ஓகே, எஃப் ஏதாவது டிட்டர்மைன் பண்ணுதா? எஃப்ன்றது இந்த பக்கம் கிடையாது. ஸோ எதுவுமே டிட்டர்மைன் பண்ணல. அப்போ சிஇஎஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கீக்குள்ளே வராது. ஓகே, இதை விட்டுறலாம். அடுத்து இதுக்கு க்ளோசர் எடுக்க போகிறோம். க்ளோசர் ஆஃப் இந்த டிக்கு பார்க்க போகிறோம். டியோட இந்த இஎஃப்பை கம்பேர் பண்ணணும். டிஇஎஃப் உள்ள எழுதிக்கோங்க. டி வந்து ஏதாவது டிட்டர்மைன் பண்ணுதா? ஏயை டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே, ஏ வந்து ஏதாவது டிட்டர்மைன் பண்ணுதா? பியை டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே, இ வந்து ஏதாவது டிட்டர்மைன் பண்ணுதா? இ வந்து சியை டிட்டர்மைன் பண்ணுது. சி இங்கே போட்டுக்கலாம். இப்போ செக் பண்ணுங்கள், பிசி காம்பினேஷன் உள்ளே இருக்கான்னு இருக்குது. பியும் சியும் இருக்குது. அப்போ பிசி வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுது? டியை டிட்டர்மைன் பண்ணுது. டியை இங்கே உள்ளே எழுதிக்கலாம். இப்போ செக் பண்ணலாம் எல்லா அட்ரிபியூட்ஸும் உள்ளே வந்துருச்சான்ட்டு. ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, 2 டி இருக்குது. அப்போ ஒரு டி விட்டுறலாம். சி இருக்குது, இஎஃப் இருக்குது. அப்போ ஆல் த அட்ரிபியூட்ஸையுமே அந்த டிஇஎஃப் அப்படின்ற அட்ரிபியூட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருச்சு. அப்போ இதுவும் எதில் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேண்டிடேட் கீக்குள்ளே வரும். அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை கேண்டிடேட் கீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 கேண்டிடேட் கீஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? கேண்டிடேட் கீஸ் எது இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஇஎஃப். அடுத்து என்ன இருக்குது? பிஇஎஃப், தென் டிஇஎஃப். மொத்தம் 3 கேண்டிடேட் கீஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன் கொடுத்து அதுக்கு எத்தனை கேண்டிடேட் கீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஈஸியான ட்ரிக்கு. ஸோ உங்களுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.